இப்போ கவர்னர் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இது வந்து என்னன்னா, இந்த சர்க்கரை சர்க்கரை கோட்டட் பாவக்காய் தான். சர்க்கரை பூசிய பாவக்காய் தான், பிட்டர் தான், கசப்பு தான். இப்போ வந்து ஆளுநர் உரை வந்து இந்த இந்த உரையை வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட அனுப்பிச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த உரைன்னு அவங்க படிக்க சொல்லியிருப்பாங்க. பிஜேபிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. பிஜேபிக்கு தெரியாமல் நடந்திருக்காது. இதே மிஸ்டர் ஆர்.என். ரவி இருந்திருந்தா இப்போ இந்த 35-40 நாள் அந்த தமிழ்நாட்டில் நிலவும் சட்டம் ஒழுங்கு அவர் பேசியிருப்பார், அசம்பிளியிலே பேசியிருப்பாரு. ஏன் ஹார்ஸ் ட்ரேடிங் பற்றியும் பேசினாலும் பேசியிருப்பார். அது கூட பேசுவார் அவர். ஆர்.என். ரவி பேசியிருப்பாரு. இவர் வந்து இணக்கமான முறையில் தான் போறாரு. பட் டிவிக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்போ வந்து இது இந்த உரை வந்து என்ன தெரியுங்களா, இது காங்கிரஸ்க்கு ஒரு பாடம். காங்கிரஸ்க்கு வெளியே இருந்து சொல்றாங்க யூனியன் கவர்மெண்ட், டிவிக்கு வந்து காங்கிரஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு எப்ப இருந்தாலும் ட்ரபிள் இருக்கு தமிழ்நாட்டில்னு ஒரு ஒரு ஸ்மால் ஹிண்ட் பண்றாங்க கவர்னரோட ஸ்பீச்ல இருந்து. கவர்னர் ஸ்பீச் ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த பில்ஸ் எல்லாம் வரப்போகுது, நீங்க ரெடியா இருங்க 2029 எலெக்ஷன்ல. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது 2029 எலெக்ஷன்ஸா, தமிழ்நாட்டில் இன்னொரு எலெக்ஷன் சீக்கிரம் வரப்போதா, அது சொல்ல முடியாது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் யூனியன் கவர்மெண்ட் வந்து இணக்கமான முறை தான் மிஸ்டர் விஜய் கிட்ட, சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் கிட்ட. இது இந்த கவர்னரோட நடவடிக்கையிலிருந்து தெரியுதுங்க. பட் ஏன்னா நிறைய வழக்குகள் இருக்கு. எப்போதுமே இந்த மாதிரி இதுல தான் வந்து பிஜேபி பிளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுல வந்து அவங்க ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் டிவிக்கு வந்து போத் சைட்ஸ், காங்கிரஸ் கூடயும் இணக்கமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் பிஜேபி கூட இணக்கமா தான் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னால இருந்தே இணக்கமா தான் இருக்காங்க அவங்க. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.